காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்னாச்சும்மா மாமா ரொம்ப வந்து மனசு வருத்தத்தோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க. நானும் சொல்லிட்டு இருக்கேன்டி அவர் பாவம் மனசு கஷ்டப்படுவார், நீங்கள் எல்லோரும் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் இவளுங்க கேட்கவே மாட்டேங்கிறாளுங்க, சும்மா சிரித்து சிரித்து வெறுப்பேற்றுறாளுங்க. பாவம் தானே அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நானும் அப்செட்டாக தான்மா ஆனேன், ஆனால் இருந்தாலும் பாவமா மாமா வரும்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்பார்த்துருப்பார்ல. ஆமாம், ஆனால் நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்களாண்டி, அதனால தான் அவருக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம கங்கா. அதுக்கு வந்து சரிக்கா இதில் என்ன பண்ண முடியும், மாமா ஏதோ முயற்சி பண்ணார்ல, நடித்தார்ல, அது எல்லாருமே வந்து பார்க்க முடியல அவ்வளோதானே. அதுக்காக மாமா வந்து திறமை இல்லாதவன்னு ஆயிடுமா. நீ மாமா கிட்ட இப்படிலாம் பேசாதக்கா, கொஞ்சம் நல்லா பேசுக்கா, பாவம்க்கா அவர் அப்படின்னு. நானும் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தாண்டி ஆகிட்டேன், ஆனால் இப்போ பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரிடி, இதை பற்றி விஜய் என்ன சொன்னார், அவர் எதாவது பார்த்தாரா அப்படின்னோடனே, ஆமாம் நானும் அவர் தான் பார்க்க உட்காந்தோம், அந்த டைமில் கரெக்டாக வந்து அவர் வரலையா, என்ன உங்கள் மாமா வருவார்னு சொல்லிட்டு நான் வந்து ஓவராக பில்டப் பண்ணியிருந்தேன்ல, அதனால் அவர் கொஞ்சம் கேட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். பரவாயில்ல விஜய் தம்பி நல்ல தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிவேதா வந்து ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் போயிட்டு வரதால ஒரு மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கூட இருந்தவங்களாம் இல்லை, இந்த பொண்ணு இந்த பேப்பர் வச்சு தான் உட்காந்துருக்குது, என்னன்னே தெரியல. அதனால் வந்து உடனே வந்து நம்ம டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, எந்த பேப்பர் அதை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பேப்பர் தான் டாக்டர், சும்மா அந்த பொண்ணு வச்சுட்டே உட்காந்துருக்கா, என்னன்னே தெரியல அப்படின்னா, அந்த பேப்பரில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா கண்டிப்பாக இருக்கணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா கண்டிப்பாக இந்த பொண்ணை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவா டாக்டர் அப்படின்றாங்க. ஆமாம், அது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் கூட இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த பொண்ணு சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டாக்டர். உடனே வந்து சரிங்க டாக்டர், இந்த பொண்ணுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. ராகினி வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காருக்காங்க. அங்கே வந்து அஜய் வந்து, என்ன ராகினி எப்போவுமே இப்படி தான் இருப்பியா, காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னாரு. நான் அதான் சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, சும்மா வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கேன், முதல்ல இங்கேருந்து போ அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பாவோட ஃபோன் வருது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி அப்பா கிட்ட நான் பேசணும் அப்படின்னோடனே அஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. என்னம்மா என்ன ஆச்சு, எல்லாம் அந்த அஜய் தான்ப்பா, சும்மா காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான்ப்பா, வேறு வேலையே இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ வந்து வாழாமல் விடக்கூடாதுல்ல, நீ வந்து அஜய் கூட சேர்ந்து வாழுமா, என்னப்பா சொல்கிறீங்க, அந்த ஏமாத்துக்காரன் கூட நான் சேர்ந்து வாழணுமா, இல்லைம்மா வேறு வழி கிடையாது, அஜய் தான் உன் புருஷன் ஆயிடுச்சு, அவன் கூட நீ வாழ்ந்து தானே ஆகணும், அவன் ஏமாத்துக்காரன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, சரி வீடு நம்மக்கிட்ட இருக்க சுற்றலாம் அவனை குத்துட்டா போச்சு, அதெல்லாம் இல்லைப்பா, அவங்கள என்னால் சேர்ந்துலாம் வாழ முடியாது, அப்போ என்ன தான் பண்ண போகிற, காவேரியோட வந்து பழிவாங்கிறதுக்காக நீ வந்து இப்படியே இருக்க போறியா அப்படின்றாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏதாவது ஒன்று நான் செஞ்சுட்டு வரணும், நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இங்கே நான் கிளம்புவேன் அப்படின்றாங்க. ஏன் ராகினி நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறேன், அப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்ப்பா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்பா கிட்ட இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, அவளை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு காவேரி இங்கேருந்து கிளம்ப பார்க்கணும், முதல்ல இந்த அஜய் மூஞ்சி முழிக்கக்கூடாது, அவனை பார்த்தாலும் கோவமாக வருது, அவன் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. விஜய் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காரு. உடனே காவேரி வந்து விஜயோட ஃபோன் வந்து இருக்குது, ரிங் ஆகிட்டுருக்கு. உடனே காவேரி எடுக்கிறாங்க, ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் ஆகும்போது கரெக்டாக ஃபோட்டோஸ் வருது. அதை பார்த்துட்டு இது யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. காவேரி பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசிரமத்தில் இந்த பொண்ணு இருந்தால, ஒரு வேளை இவ தான் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக வந்து காவேரி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. காவேரி அதிர்ச்சி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து, என்ன காவேரி அப்படின்றாரு. இந்த ஃபோட்டோ அப்படின்னோடனே விஜய் வந்து இதுதான் வெண்ணிலா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இது முடியுது.